subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு ஆயம் மசாக் மேரா எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஸ்பைசி சிக்கன் டொமேட்டோ சம்பல். ஃபர்ஸ்ட் வாங்க கோழியை பொரிச்சு வச்சுக்கலாம். நான் இங்க வெட்டின ஒரு முழு கோழியை மஞ்சள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை இப்ப வாங்க பொரிச்சுக்கலாம். சூடான எண்ணெயில கோழியை போடுங்க. இங்க பாத்தீங்களா, கோழியை இந்த அளவுக்கு பொரிச்சுக்குங்க. கோழியை நல்லா பொரிச்சாச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். இந்த கோழி பொரிச்ச எண்ணெயிலேயே 2 லெமன் கிராஸ், 2 வெட்டின பண்டான் இலைகள், 2 வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முக்காவாசி வதங்கினோன்னு 2 பழுத்த தக்காளி பழத்தை சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. தீய மெதுவா வச்சுட்டு வேக விடுங்க. வாங்க அரைக்கிற பொருள்களை பார்க்கலாம். சின்னதா வெட்டின 1 லெமன் கிராஸ், 5-6 பல்லு பூண்டு, 5-6 துண்டு இஞ்சி, சின்னதா வெட்டின கலங்கால், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நேவா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நேவா அரைச்சிக்கணும். இதை இப்ப வாங்க சட்டியில ஊத்திக்கலாம். இதோட ஒரு முழு அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. மிதமான தீயில பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வாங்க இதுல அரைச்ச காய்ந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். இங்க நான் 3 கப் காய்ந்த மிளகாவை அரைச்சி வச்சிருக்கேன். இதுல எதுவுமே சேர்க்க கூடாது, வெறும் காய்ந்த மிளகா மட்டும்தான் அரைக்கணும். இதை இப்ப வாங்க சட்டியில ஊத்திக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு வாங்க உப்பு சேர்த்துக்கலாம். இங்க நான் சின்ன சின்னதா கூலமிளகா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். இந்த சமையலுக்கு இது கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். கொஞ்சம் இனிப்பா இருக்கும், ஆனா இது ஒரு தனி ருசி கொடுக்கும். இதுல நான் தக்காளி பூரி ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சமையலுக்கு இது கட்டாயம் போட்டுதான் ஆகணும், அப்பதான் ஒரு தனி ருசி கிடைக்கும். சில்லி சாஸும் தக்காளி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்க பாத்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. அடி பிடிக்காம இருக்க அப்பப்ப கிண்டி விட்டுக்குங்க. இப்ப இதுல வாங்க பொரிச்ச கோழியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. எதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன்னா, அப்போதான் அந்த கோழிலாம் கொஞ்சம் சாஃப்டாகி அந்த சாறுலாம் நல்லா கோழிக்குள்ளே இறங்கும். இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். கடைசியா இதுல இந்த மாதிரி வெட்டின வெங்காயத்தை தூவி விட்டுட்டு பட்டணி கச்சா டின்னில் உள்ளது ஒரு அரை கப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மெதுவா பதமா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. சூப்பரான ஆயம் மசாக் மேரா ரெடி ஆயிருச்சு. இது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான சமையல். முக்கியமா இது மலாய்க்காரவங்க கல்யாணத்துல பரிமாறுவாங்க. இந்த ருசியான சமையலை இன்னைக்கு நான் நெய் சோறோட வச்சு சாப்பிட போறேன். செம்மையா இருக்கும். இந்த நெய் சோறோட ரெசிபி வேணும்னா மேல ஒரு லிங்க் வரும், தட்டி பார்த்துக்குங்க. இல்லனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தட்டி பார்த்துக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.